ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சேமக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. 1/2 கிலோ சேமக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அவியதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து கிழங்கு வந்துட்டாலேன்னு பார்க்க ஒரு கரண்டி எடுத்து ஒரு கிழங்கு எடுத்து நல்லா இப்படி பிசிக்கி பாருங்கள். அப்படி வெந்துட்டா இல்லையான்ட்டு அதிலே நல்லா தெரியும். அப்படி வெந்துட்டுனா தண்ணி தூர வடிச்சிட்டு கிழங்கு உரிச்சிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 3 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பூண்டு தட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லியிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா அப்படி கிண்டி விடும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லாம் தீஞ்சிரும் கூட்டி வச்சிங்கன்னா. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சேமக்கிழங்க இந்த மாதிரி துண்டு துண்டாக ரவுண்டாக வெட்டி வச்சு வெட்டின அந்த சேமக்கிழங்க மசாலாவில் அப்படி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிழங்குல அப்போ தான் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும்.
அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்ச புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு அப்படி காணலாம், மறுபடியும் உப்பு பார்த்து மறுபடியும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 2 நேரம் உப்பு சேர்த்துருக்கு. கிழங்கு வேகிறதுக்கும் தக்காளி வேகிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. டேஸ்டியான சேமக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. இன்று திருநாள் பிறந்தநாள் காணும் அனைத்து நெல்லுலங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறக்குற டைமில் கொஞ்சம் மல்லியல் அப்படி தூவி அதே நல்லா மறுபடியும் கிண்டி விட்டுக்கோங்க. இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.